வணக்கம் மக்களே. ஒரு பெரிய கருங்கல் மலை, ஒரு பெரிய கடப்பாறை. இபிஎஸ் அவர்களை குறித்து சசிகலா சொன்ன ஒரு குட்டி ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் தனக்கு எதிரியே இல்லை என திமுக நினைத்து கொண்டு இருக்கிறது. நான் ஒருத்தி இருப்பதை மறந்துவிட்டு திமுக பேசி வருகிறது என சசிகலா அவர்கள் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் நடிகர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ படத்திற்கு சசிகலா அவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களையும் சந்தித்து பேசியுள்ளார். அப்போது பேசிய அவர், புரட்சி தலைவரின் 109வது பிறந்த நாளில் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தினேன். அவர் முதல்வராக இருந்தபோது மக்களுக்காக பாடுபட்டவர், ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை கொடுத்தவர், ஏழை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், ரேஷன் அரிசி உள்ளிட்டவை வழங்கினார். அதற்கு முன்பும் தனியார் ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்தனர். நடிகர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகுதான் ரேஷன் கடைகளை அரசே ஏற்று நடத்தியது. முதல்வர் கார் ஓட்டுகிறார், நடிகர் எம்ஜிஆர் பாடல்களை கேட்கிறார். ஆனால் நடிகர் எம்ஜிஆர் பாடல்கள் போல் அவர் நடந்து கொள்ளவில்லை. தேர்தலில் வாக்கு வாங்க வேண்டும் என தாங்கள் பொங்கல் பரிசு தொகையை திமுக வழங்குகிறது. 2023ஆம் ஆண்டு பொங்கல் தொகை கொடுத்தார்கள். அதற்கு அடுத்த 2 ஆண்டுகள் கொடுக்கவில்லை. இப்போது தேர்தல் வருவதால் திமுக பொங்கல் தொகை மக்களுக்கு தருகிறார்கள். உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் முதல்வராக சரியாக பணிகளை மேற்கொண்டு இருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். தேர்தல் வரும்போது விலைவாசிகளின் விலைகளை அரசு குறைக்கிறது. உங்கள் நிர்வாகத்தில் நிறைய ஓட்டைகள் உள்ளது. தமிழ் திராவிடம் என சொல்லி எத்தனை நாட்கள் மக்களை ஏமாற்ற முடியும்? இப்போது உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துள்ளார்கள். அப்போது மக்கள் கனவுகள் மட்டும்தான் காண வேண்டுமா எனவும், அதிலும் ஒரு சூட்சமம் உள்ளது. அந்த திட்டத்தை தனியாரிடம் கொடுத்துள்ளார்கள். மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுக்கு எமக்கு வாக்களிப்பார்களா என இவர்கள் பார்ப்பதற்கு ஆட்சியை திமுக பயன்படுத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு முறையும் திமுக சொன்னதை செய்ததே இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஒரு பெரிய கருங்கல் மலை இருந்தது. ஒரு ஆள் பெரிய கடப்பாரியை எடுத்து உடைத்து கல்லை பெயர்த்தெடுக்க நினைக்கிறார், முயற்சி செய்கிறார். ஆனால் முடியவில்லை. அந்த மலையிலே ஒரு 6 அடி மரம் வளர்ந்திருக்கிறது. நம்ம கருங்கல்லை ஒரு கடப்பாறை கொண்டு இடிக்கிறோம். கடப்பாறை தான் எகிரியது, ஆனால் கல்லுக்கு ஒன்றும் ஆகவில்லை. இங்கே ஒரு 6 அடி மரம் வளர்ந்திருக்கிறது. இது எப்படி இங்கே இருக்கிறது என பார்க்கிறார். இப்போது மரம் ஒன்றை சொல்லாமல் சொல்லுகிறது. அது என்னவென்றால், அந்த மரத்திலிருந்து ஒரு விதை முளைத்து வளர்ந்து வருகிறது. ரகசியம் அங்கு ஒன்றுமில்லை. விதை கிட்ட இருந்தது அன்பு மட்டுமே. அந்த அன்பினால் மட்டுமே அந்த மரம் வளர்ந்துள்ளது. கடப்பாரியை கையில் வைத்து இருந்தவன் ஏமாந்தான். இந்த கதைக்கான அர்த்தத்தை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்றும் சூச்சகமாக கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.